என்ன என்ன அங்கேயே நில்லுங்க, இங்கே வராதிங்க. அங்கே என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? சொல்லு சொல்லு. சாப்பாடு போடுங்க பாட்டி, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லு. இங்கே வா தர்மலிங்கம், தர்மலிங்கம். என்னடா என்ன வேணும்? டைம் ஆயிடுச்சா? என்ன வேணும் சொல்லு. சாப்பாடு போடுங்க பாட்டின்னு சொன்னீங்கன்னா போடுறேன். சாப்பாடு வேணும் பாட்டி, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லு. தர்மலிங்கம் படுத்துட்டான். இந்தா சாப்பாடு அங்கே போட்டு வச்சுருக்குறேன் பாரு, சுட சுட இருக்குது. ம் ரொம்ப சூடாக இருக்குன்ட்டு இந்த பக்கம் வந்துட்டான். நான் சாப்பாடு போட்டு வச்சுட்டேன், ஆனால் அவருக்கு ரொம்ப சூடாக இருக்குது சாப்பாடு. எல்லாருக்கும் பசி வந்துடுச்சா? பசி ஐயோ பசிச்சா? பசி சண்டை போட்டிங்கன்னா தரவே மாட்டேன். சண்டை போட்டிங்கன்னா சாப்பாடே கொடுக்க மாட்டேன். இவங்களுக்கு சாப்பாடு இப்போ வந்து வெளியில் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இவங்களுக்கு வெளியிலே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சாப்பாடு. இப்போலாம் வெளில சமைக்கிறது இல்லை, ஏன்னா இவங்க கவுச்சி இல்லாமல் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், வெளியிலே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு கிழமைக்கு கவுச்செல்லாம் ஆக்க மாட்டேன். அதனால் இவங்களுக்கு டெய்லி கவுச்சி வேணும். அதனால் சமையல் வெளியில் ஆக்க ஆரம்பிச்சிட்டேன். காக்கா எல்லாருக்குமே பசி எடுத்துருச்சு. சரி பாட்டி எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.